நீ கிறிஸ்தவ மதத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிற, விமர்சிக்க மாட்டேங்கிற, நீ ஏன் இஸ்லாம் மதத்தை பற்றி விமர்சிக்க மாட்டேங்கிற, இந்து மதத்தை பற்றி மட்டும் ஏன் விமர்சிக்கிற? இந்து மதத்தை எந்த முஸ்லீமும் விமர்சிக்கல. பெரியார் முஸ்லீம் கிடையாது, அம்பேத்கர் முஸ்லீம் கிடையாது, திருமாவளவன் முஸ்லீம் கிடையாது. இந்து மதத்தை விமர்சிப்பவர்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை. இந்து மதத்தை விமர்சிப்பவர்கள் யாரும் பௌத்தர்கள் இல்லை. இந்து மதத்தை விமர்சிப்பவர்கள் யாரும் சமணர்கள் இல்லை. இந்து மதத்தை விமர்சிப்பவர்கள் யாரும் பார்சி இல்லை. இந்து மதத்தை விமர்சிப்பவர்கள் இந்து என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய சமூகங்களை சார்ந்தவர்கள் தான் விமர்சிக்கிறார்கள். ஏன்? இது முக்கியமான ஒரு கேள்வி அல்லவா? அம்பேத்கர் என்ன அந்நியரா? தந்தை பெரியார் என்ன வேற்று மதத்தை சார்ந்தவரா, வேற்று நாட்டை சார்ந்தவரா? அவருக்கு இந்த சமூகத்திலே உன்னுடைய தர்மப்படி ஒரு சாதி அடையாளம் இருக்கிறது, சாதி அடையாளம் இருக்கிறது. கேட்டகரி என்று வருகிற போது ஓபிசி என்கிற கேட்டகரிக்குள்ளே வருகிறார். சமூக கொடுமை என்பது இல்லாத ஒரு சமூகம். அவருக்கு அன்டச்சபிலிட்டி கிடையாது. அவரை இழிந்த சாதி என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அவர் ஏன் இந்து மதத்தில் இருக்கிற இந்த பாகுபாடுகளை விமர்சிக்க வேண்டும்? இதுதானே கேள்வி. ஒரு இந்துவாக பிறந்து இந்துவாக வாழ்ந்த இந்து அடையாளத்தை கொண்ட பெரியார் ஏன் அதை விமர்சிக்கிறார்? ஒரு இந்துவாக பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், ஆனால் இறக்கும் போது ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் என்று ஏன் உறுதி எடுத்தார்? 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் 10 லட்சம் பேரோடு பௌத்தம் தழுவினார்? அவர் என்ன மதத்தை தழுவினார் என்பது அல்ல பிரச்சனை. ஏன் 10 லட்சம் பேரை இந்து மதத்தில் இருந்து வெளியேற்றினார்? வெளியேற்றியதுதான் முக்கியம். மதத்திலிருந்து வெளியேறுங்கள் என்று ஏன் சொன்னார்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இந்த மதத்தில் பாகுபாடு இருக்கிறது. எந்த அடிப்படையில் பாகுபாடு இருக்கிறது என்றால் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு இருக்கிறது. உலகில் எந்த மதத்திலும் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு இல்லை. There is no discrimination in the name of birth. பிறப்பின் அடிப்படையிலே பாகுபாடு கிடையாது. பாகுபாடு பிறப்பின் அடிப்படையில் உள்ள ஒரே ஒரு மதம் இந்து மதம் தான். இதுதான் பிரச்சனை. இந்த பாகுபாடு பற்றி யாரும் பேசுவதில்லை. பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடு is nothing but Sanatana Dharma.